வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு யூனிட் 7ல் இருக்கிற பாரதிதாசன் அவர்களை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த பாரதிதாசன் வந்து உங்களுக்கு 6th to 10th புது புக்கு ப்ளஸ் தமிழ் புக்கு, ஓல்டு புக்கு ப்ளஸ் நியூ புக்கில் எங்கெங்கே இருக்காரோ அதை எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே பிடிஎஃபாக கொடுத்துருக்கோம்ப்பா. இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப்பை வந்து உங்களுக்கு டெலகிராம் சேனலில் வந்து நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். அதை எடுத்து நீங்கள் உங்களோட லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம பாரதிதாசன் எந்தெந்த லெசனில் இருக்கார், எப்படியெல்லாம் அவங்க என்ன, அவங்களோட செயல் பகுதி என்ன, அவங்க லெசன் என்ன, எல்லாமே இந்த ஒரே பிடிஎஃப்பில் பார்த்துடலாம்ப்பா. இப்போ வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்பத்தமிழ் அப்படிங்கிற பாடம் வந்து பாரதிதாசன் அவர்கள் 6th புக்கில் இருக்கிறதுப்பா. இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமது தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன அப்படிங்காங்க. நம்ம தமிழை வந்து தமிழ் இலக்கியம் போற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது. பாரதிதாசன் தமிழை பலவாறு போற்றுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதிதாசன் வந்து தமிழை வந்து பலவாறு போற்றுறாங்களாம். எப்படி போற்றுறாங்கன்னு பாருங்கள். கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவதும் உண்டு, அதுபோல் அவர் நம் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம்ங்கிறாங்க. நம்ம கண்ணே மணியேன்னு பிள்ளைகளை கொஞ்சுவோம், அது மாதிரி அவர் செந்தமிழுக்கு நிறையா பேர் வச்சுருக்காரு. வாங்க அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழுக்கு அமுதம்னு பேரா, அந்த தமிழ் வந்து அவங்களோட உயிருக்கு நேர், என்னோட உயிருக்கு நேரானது தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழுக்கு நிலவென்று பேர், வேண்டாம்ப்பா கொடுமையாக இருக்கும். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் அப்படிங்காங்க. அந்த தமிழ் வந்து அந்த நிலவுக்கு பேரா, அந்த சமூகத்துக்கு, அந்த சமூகத்தோட விளைவுக்கு நீர் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழுக்கு மனம் என்று பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் வந்து அவ்வளோ வாசமாக இருக்குமா, அந்த வாசத்துக்குரிய மனம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வாழ்வுக்கு வந்து நிருமித்த ஊரே அந்த தமிழ் தானாமா. தமிழ் எங்கள் இளமைக்கு பால் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இளமைக்கு வந்து அந்த தமிழ் பாலா. இன்ப தமிழ் எங்கள் புகழ்மிக்க புலவருக்கு வேல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த புலவருக்கு வந்து அதுதான் வேலு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், அவங்க உயரமாக வளர்றதுக்குரிய வானே தமிழ் தான் அப்படிங்காங்க. இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன், நாங்கள் டயர்டாக இருந்தோம்னா நான் குடிக்கிற தேனு நீ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், என்னோட அறிவு பசிக்கு நீ தோல் கொடுக்குற அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட கவிதையோட வரிக்கு வந்து நீ வாள் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா பாரதிதாசன். இந்த லைனில் என்ன நீ படிச்சுக்கோங்க, என்ன எதுக்கு நிகராக சொல்லியிருக்காங்க அப்படின்னு படிச்சுக்கோங்கப்பா. இது வந்து பொறுத்துகை மாதிரி போட்டு கேட்டுருவாங்க. ஏன்னா புக் பேக்லேயே அப்படி ஒரு பொறுத்துகை இருக்குது. அதனால் இந்த லெசனை நீங்கள் இந்த செயல் பகுதியை 1 இல்லை 2 டைம் நீங்கள் படிச்சிருங்க, சரிங்களா? சொல்லும் பொருளும் பாருங்கள். இன்றைக்கி 6th ஃபுல்லாக உங்களுக்கு 6th ஃபுல்லாகவே எல்லா, அதாவது இயல் 1 இயல் 2 டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 மூணுமே சேர்த்து சொல்லும் பொருளும் சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக கலைச்சொற்கள் மூணுமே உங்களுக்கு இன்றைக்கி நம்ம இது வீடியோவும் அப்லோட் பண்ணிடுவோம். டெலகிராம் சேனல்லையும் கொடுத்துருவோம்ப்பா. உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு 7th 8th 9th 10th உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. வாங்க நெக்ஸ்ட்டு நம்ம இதில் லெசனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இது பாருங்கள். நூல்வெளி வந்து பாரதிதாசன் அவர்கள் நமக்கு இருக்கிறதுனால நம்ம நூல்வெளியை கண்டிப்பாக படித்தாகணும்ப்பா. பாருங்கள். பாரதிதாசன் இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம். பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். இவங்க பேர் சுப்புரத்தினம் தான். இவர் பாரதியார் மேலே ரொம்ப அவங்க கவிதை மேலே ரொம்ப பற்று கொண்டிருந்ததுனால அவங்க பேரை பாரதிதாசன் மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தம் கவிதைகளில் பெண்கல்வி, கைம்பன், மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக கொண்டு பாடியுள்ளார். இவர் வந்து புரட்சிகரமான பாடல்களை பாடுறதுனால இவரை வந்து புரட்சி கவி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்னென்னதுக்கெல்லாம் புரட்சிகரமான பாட்டு பாடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெண் கல்விக்கு பாடுவாங்களாம், கைம்பெண் மறுமணத்துக்கு பாடுவாங்க, பொது உடைமை, பகுத்தறிவு, இது எல்லாத்துக்குமே புரட்சிகரமான கருத்துக்களால் பாட்டு பாடுவாங்க. அதனால் அவங்க புரட்சி கவின்னு போட்டுடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து பாவேந்தர் எனவும் சிறப்பிக்கப்படுறாங்க. பாரதிதாசனோட சிறப்பு பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா பாவேந்தர்.
சரிங்களா? இந்த நூல்வெளியில் எப்படியெல்லாம் கொஸ்டின் மேக் பண்ணுவாங்கன்னு பாருங்கள். பாரதிதாசன் இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. சுப்புரத்தினம். பாரதிதாசன் வந்து யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் மாற்றிக்கொண்டார் அப்படின்னு கேட்டால் பாரதியார். அப்புறம் இவங்களோட புரட்சிகரமான கவிதை பாடுபொருளாக இருந்தது என்னென்னு கேட்டாங்கன்னா பெண்கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. இவங்களோட சிறப்பிக்கப்படும் பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா பாவேந்தர். சரிங்களா? நெக்ஸ்ட் அவங்கள பற்றி இன்னொரு லெசன் பார்ப்போம் பாருங்கள். அதுக்கு முன்னாடி புக் பேக்கும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஆனால் புக் பேக்கும் உங்களுக்கு நாங்கள் ஃபுல்லாக கொடுத்துருவோம்ப்பா. இப்போ நம்ம இதில் நம்ம இருக்கிறதுனால நம்ம சேர்த்தே பார்த்துட்டு போயிடலாம். சரிங்களா? ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும் சமூகம். நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஸாக இருக்கும்னா அசதி. நிலவு ப்ளஸ் என்று அப்படின்னு கேட்டாங்கன்னா நிலவென்று. தமிழ் ப்ளஸ் எங்கள்னு கேட்டாங்கன்னா தமிழ் எங்கள். அமுதென்று என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அமுது ப்ளஸ் என்று. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை ப்ளஸ் பயிர். சரிங்களா? இதப்பா அந்த பாடல் வரியை இப்படியே பொறுத்துக்க மாதிரி கொடுத்துட்டாங்க பாருங்க. அதனால நீங்கள் அந்த பாடல் வரியை ஒரு 2 டைம் தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி படிச்சுக்கோங்க. விளைவுக்கு வந்து நீர், அறிவுக்கு வந்து தோல், இளமைக்கு வந்து பால், புலவருக்கு வந்து வேல். இளமையாக இருக்குன்னா நல்லா பால் குடிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வாங்க. இன்பத்தமிழ் கல்வி அப்படின்னு இவங்க பாரதிதாசனோட பாடல் வரிகள் வந்து நமக்கு லெசனில் இருக்குப்பா. நம்ம புக் சோர்ஸை விட்டு வெளியே போகவே இல்லை. நமக்கு எல்லாமே புக்கு தான். நீங்கள் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவுட் சோர்ஸ் வந்து நீங்கள் போக தேவையே இல்லை. 6th to +2 வந்து ஜிஎஸும் சரி, நீங்கள் தமிழும் சரி, புக்கை மட்டும் தெளிவாக படித்தீங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பாரதிதாசன் கவிதை எழுதுவதற்காக தாளையும் எழுதுகோலையும் எடுத்தார். பாரதிதாசன் வந்து கவிதை எழுதுறதுக்காண்டி பேப்பரையும் பேனாவையும் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எதை பற்றி எழுதுவது என சிந்தித்தார். பேப்பரையும் பேனாவையும் எடுத்துட்டு எதை பத்தி எழுதலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. வானம், ஓடை, காடு, தென்றல், மயில் போன்ற இயற்கை பொருள்கள் எல்லாம் அவர் கருத்தை கவர்ந்தன அப்படிங்காங்க. இந்த இயற்கை பொருள் எல்லாம் அவருக்கு ஞாபகத்துக்கு வருது அப்படின்றாங்க. எனினும் புரட்சி கவிஞராகிய பாவேந்தர் தமிழின் இன்னல்களை தீர்க்கும் வழி ஒன்றை கவிதையாய் படைத்தார். அந்த இயற்கையெல்லாம் தாண்டி தமிழோட இன்னலை தீர்க்கிறதுக்கு வழி என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதை கவிதையா படைச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த கவிதை என்னன்னு நம்ம பார்ப்போம் வாங்க. ஏடெடுத்தேன் கல்வி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான் அப்படின்னு சொல்றாங்க. ஏடு எடுத்தாராம் கவிதை ஒன்று எழுதணும்னு சொல்லிட்டு. உடனே அந்த வானை வந்து சொல்லிச்சான், என்னை எழுதேன் அப்படின்னு சொல்லிச்சான். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஓடையும் அந்த தாமரை பூவும் என்னை ஓவியமா தீட்டுங்க அப்படின்னு சொல்லிச்சுங்க. காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும். அதாவது அந்த காடு, அந்த கழனி, அந்த கார் முகில்னா மேகங்கள், அந்த கருப்பா திரண்டு வருங்களையா அந்த மேகங்கள். அதை பார்க்கும்போதே அழகா இருக்கும்பா. ஒரு மழை வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கலர்ல அப்படியே திரண்டு வரும். அந்த மேகம் வந்து ஒரு கண்ணை கவர்ந்துதான். அப்புறம் என்ன சொல்லுச்சுன்னா, எத்தனைக்கும் ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார் அப்படிங்காங்க. ஆடும் மயில் எல்லாம் வந்து எங்களை வந்து சித்திரமா வரைங்க, அதாவது சித்திரம்னா ஓவியமா வரைங்க அப்படின்னு சொல்லுச்சு அப்படிங்காங்க. சோலை குளிர் தரு தென்றல் வரும், பசும் தோகை மயிலும் வரும், அன்னம் வரும், மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் அப்படிங்காங்க. அதாவது அந்த காட்டுக்குள்ள குளிர் தரும் தென்றல் காத்து வருதான், பசுந்தோகை விரிச்ச மயில் வருதான், அன்னம் வருதான், மாலை பொழுதுன மேற்கு திசையிலிருந்து விழும் மாணிக்க பருதி காட்சி தருது அப்படிங்காங்க. மாலை பொழுதுல வந்து சூரியன் மறையும்ல, அந்த மறையிறது வந்து அவருக்கு மாணிக்க பருதி மாதிரி காட்சி தருது அப்படிங்காங்க. வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைக என்னும். அதாவது வேலை செய்யற ஒரு வீரனோட தோல் வந்து எப்படி இருக்கான், வெற்பென்று சொல்லி வரைக அப்படின்னு சொல்லுதான். வெற்புனா மலை மாதிரி இருக்கு அப்படி சொல்லி என்னை வரைங்க அப்படின்னு சொல்லுச்சு அப்படிங்காங்க. என்னும் கோலங்கள் யாவும் மலமலையாய் வந்து கூவின என்னை அப்படிங்காங்க. கோலங்கள் எல்லாம் மலமலையா வந்து என்னைங்க வரைங்க அப்படின்னு சொல்லி கூவுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இவற்றிடையே இன்னலிலே தமிழ்நாட்டிலேயுள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தனர் அப்படிங்காங்க.
இந்த இன்னலில் வந்து இந்த அழகெல்லாம் பார்த்து நான் ரசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் என் மக்கள் துயின்றிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னதோர் காட்சி இரக்கமுண்டா என ஆவியில் வந்து கலந்ததுவே அப்படிங்காங்க. இந்த இயற்கையெல்லாம் ரசிக்க முடியாமல் என்னோட தமிழ்நாட்டு மக்கள் வந்து துயின்று இருந்தது தான் அந்த காட்சி தான் எனக்கு வந்து இரக்கத்தை உண்டாக்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுடைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகிவிடும், வீரம் வரும் அப்படின்னு பாரதிதாசன் அவர்கள் சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லோரும் இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுடைக்கும் நிலை எய்து விட்டால் அப்படின்னா தமிழ் கல்வி வந்து எல்லாரும் கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற நிலை வந்து வந்துருச்சு அப்படின்னா துன்பங்கள் நீங்கி சுகம் வரும், என் நெஞ்சில வந்து தூய்மை உண்டாகும் அப்படின்னு தமிழை பற்றி இந்த பாட்டை வந்து பாரதிதாசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. வாங்க சொல்லும் பொருளும் பாருங்க. எத்தனிக்கும் அப்படின்னா முயலும், வெறுப்பு அப்படின்னா மலை, கழனினா வயல், நிகர்னா சமம், பருதினா கதிரவன், அன்னதோர்னா அப்படி ஒருன்னு அர்த்தம், கார்முகில்னா மலை மேகம், துயின்றிருந்தார்னா உறங்கி இருந்தார் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அது பாருங்க, அவங்களோட நூல்வெளி பாருங்க. ஒரு நூல்வெளியும் சின்ன சின்ன மாற்றங்கள் கொடுத்துருப்பாங்கப்பா. அதனால நம்ம ஃபர்ஸ்டே நூல்வெளி படிச்சிட்டோம்ல அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால எல்லா நூல்வெளியுமே ஒருக்க நீங்கள் வாசிச்சிருங்க, அதான் நல்லது. இதில் பாருங்க, கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர்னு சொல்கிறாங்க. பாரதிதாசன் அவர்கள் வந்து கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர்னு பன்முகத்தன்மை கொண்டவர்னு சொல்கிறாங்க. இவர் கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் ஆகியவற்றை படைப்பதில் வந்து வல்லவருங்காங்க. இவங்க கவிதை எழுதுவாங்களாம், கதையும் எழுதுவாங்களாம், நாடகமும் எழுதுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய நூல்கள் பாருங்க, பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசை அமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம். இதை தெளிவாக படிச்சுக்கோங்கப்பா. 2-3 இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். கண்ணகி புரட்சி காப்பியம் வந்து பாரதிதாசன் சார். இதே மாதவி காவியம் அப்படின்னு ஒன்று வரும், மாதவி புரட்சி காப்பியம்னு ஒன்று வரும். அதனால இதை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. கண்ணகினா பாரதிதாசன் அப்படின்னு வச்சுக்கோங்க. பாரதிதாசன் வந்து பாரதியாரை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிட்டாரு அப்படி ஞாபகம் முடிச்சு ஏதாவது ஒன்று போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. இல்லைன்னா இது வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவோம் எக்ஸாமில். கவனமாக பார்த்துக்கோங்க. கண்ணகி புரட்சி காப்பியம்ங்கிறது பாரதிதாசன் இந்த நூலை அவங்க எழுதியிருக்காங்க. இவர் எழுதிய பிசிராந்தையர் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றது அப்படிங்காங்க. பிசிராந்தையர் அப்படிங்கிறது என்ன நூல்னு பார்த்தீங்கன்னா நாடக நூலுப்பா. அந்த நாடக நூலுக்கு தான் சாகித்ய அகாடமி விருது பெற்றதுன்னு சொல்கிறாங்க. இதில் எப்படி கொஸ்டின் மேக் பண்ணுவாங்கன்னு பாருங்கள். பாரதிதாசனுடைய நூல்கள் என்னென்னு கேட்பாங்க. பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம். வேற ஒருத்தவங்க எழுதின நூலை வந்து உள்ளே வச்சுட்டு பொருந்தாததை தேர்ந்தெடுக்குக அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்புறம் இவங்க சாகித்ய அகாடமி விருது பெற்ற பிசிராந்தையர் எந்த வகையான நூல்னு கேட்டுருவாங்க. அது நாடக நூல். சரிங்களா? நெக்ஸ்ட் இவங்களை பற்றி என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் புக் பேக்கையும் பார்த்துருவோம். பாரதி வந்து பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறினது என்னன்னா மயில். பின்வற்றவற்றுள் மலையை குறிக்கும் சொல் அப்படின்னு கேட்டாங்கன்னா வெறுப்பு. ஏடெடுத்தேன்னா ஏடு பிளஸ் எடுத்தேன். துயின்றிருந்தார் அப்படின்னா துயின்று பிளஸ் இருந்தார். என்று பிளஸ் உரைக்கும்னா என்றுரைக்கும் அப்படிதான்ப்பா சரியா வரும். சரிங்களா? இது பாருங்க, பொறுத்துக. கழனினா வயல், நிகர்னா சமம், பருதினா கதிரவன், முயில்னா மேகம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து வந்து தமிழ் கும்மி அப்படிங்கிற ஒரு லெசன்லையும் பாரதிதாசன் வராங்க. இவங்க எத்தனை பாட்டில் வராங்களோ அத்தனை பாட்டுமே நீங்கள் படிச்சிருங்கப்பா. ஏன்னா பாடல் வரி கொடுத்து யார் எழுதுனது அப்படின்னு கேட்டுருவாங்க. அதனால நீங்கள் 3 பாட்டு 4 பாட்டு இருக்கே, இந்த 15 மார்க் தானே இதுலேருந்து வரும், இது பாரதிதாசனை பற்றி எத்தனை மார்க் வந்துட போகுது அப்படின்னு கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. 4 பாட்டு கொடுத்துருந்தாலும் அந்த 4 பாட்டை ஒருக்க வாசிச்சிருங்க. பின்னாடி சொல்லும் பொருளும் பார்த்துருங்க. நூற்குறிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா, பார்த்துருங்க. எல்லா நூற்குறிப்பும் பாரதிதாசனை பற்றி தானே இருக்கும், ஒரே மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி வாசிக்காமல் விட்டுறாதீங்கப்பா. ஒரு பாயிண்ட் வந்து கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் எல்லா நூல் குறிப்புமே நீங்கள் வாசிச்சிருங்க. இப்போ வாங்க நம்ம குடும்ப விளக்கில் பாரதிதாசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். புதுமை கருத்துக்களை இயம்பும் வகையில் 20ஆம் நூற்றாண்டில் எழுந்தவையே மறுமலர்ச்சி இலக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மறுமலர்ச்சி இலக்கியங்கள்னா என்ன அப்படின்னா இது வந்து 20ஆம் நூற்றாண்டில் தான் வந்துச்சான். இது வந்து புதுமை கருத்துக்களை எடுத்து சொல்லுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கையை போற்றுதல், தமிழுணர்ச்சி ஊட்டுதல், பகுத்தறிவு பரப்புதல்,
பொது உடைமை பேசுதல், விடுதலைக்கு தூண்டுதல், பெண் கல்வி போற்றுதல் போன்ற பாடுபொருள்களில் தோன்றிய பல்வேறு இலக்கியங்களில் குறிப்பிடத்தக்க ஒன்று அப்படிங்காங்க. அதாவது நம்ம 20ஆம் நூற்றாண்டுல இவங்க என்னென்ன பத்தி பாடியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ பாரதிதாசன் அவர்கள் குடும்ப விளக்குல நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தில் புல்கள் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கல்வி இல்லாத பொம்பளைங்க பெண்கள் கலர் நிலம் அப்படின்னா, கலர் நிலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விளைச்சல் இல்லாத நிலம் அப்படின்னு அர்த்தம். அதில் புல்லு தான் விளையும், அதாவது விளைவிக்க முடியாத நிலத்தில் புல்லு தான் விளையும், அங்கே நல்ல புதல்வர்கள் விளைய மாட்டாங்க. அதாவது ஒரு பெண்ணுக்கு கல்வி இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் பசங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்து அந்த பசங்களை நல்லா வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வி உடைய பெண்கள் திருந்திய கலனி நிலம், அங்கே நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிலவோ நான் அப்படிங்காங்க. கல்வி உடைய பெண்கள் திருந்திய கலனி நிலம்னா விளைச்சலுக்கு ரெடியாக இருக்கும், நல்லதெல்லாம் போட்டு நல்லா விளைக்கலாம், அந்த மாதிரி திருந்திய கலனி நிலம் சொல்கிறாங்க. அங்கே நல்லறிவுடைய மக்கள் தான் விளைவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கலர் நிலம் அப்படின்னா பண்படாத நிலம், நவிலல்னா சொல்லல் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். வானூர்தி செலுத்துதல், வைய மாக்கடல் முழுவதும் அளத்தல், ஆன எச்செயலும் ஆண்பெண் அனைவருக்கும் பொதுவே, இன்று நானிலம் ஆடவர்கள் ஆணையால் நலிவு அடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனது அன்றோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாட்டு வரியில என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா? வானூர்தி செலுத்துதல், வைய மாக்கடல் முழுதும் அளத்தல். வானூர்தி இப்ப செலுத்துறாங்க, மாக்கடல் முழுதும் அளக்குறாங்க. ஆனா ஆண்பெண் அனைவருக்கும் பொதுவானது தான் இந்த நிலம். ஆனா ஜென்ஸு லேடிஸ் அடிமைப்படுத்துறாங்க. அதனால பெண்களோட விடுதலை எங்க போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. வையம் உலகம், மாக்கடல்னா பெரிய கடல் அப்படின்னு அர்த்தம். அடுத்த பாட்டில் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இந்நாளில் பெண்களுக்கு எல்லாம் ஏற்பட்ட பணியை தனக்கு பொன்னை போல் ஒரு கையாலும் விடுதலை பூணும் செய்கை இன்னொரு மலர்கையாலும் இயற்றுக. கல்வியில்லா மின்னாலை வாழ்நாளில் என்றும் மின்னாள் என்றே உரைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது படிப்பு இல்லாத பெண்களை பாரதியார் என்னைக்குமே மின்னாள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களாம். மின்னாலை அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். அதாவது ஒளி தரக்கூடிய பெண், ஒளி தரக்கூடியனா அறிவுடைய பெண் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கல்வி இல்லாத பெண்களை நீ கல்வி கற்றுக்கிட்டா மட்டும்தான் நீ சிறந்த பெண் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில் சொல்கிறாங்க. சொல்லும் பொருளும் பாருங்க. இயற்றுகன்னா செய்க, மின்னாலைனா மின்னலை போன்றவளை, மின்னால்னா ஒளிர மாட்டாள் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க. சமைப்பதும் வீட்டு வேலை சலிப்பின்றி செய்வதும் பெண்கள் தமக்கேயாம் என்று கூறல் அப்படின்னு சொல்றாங்க. சமைப்பதும் வீட்டு வேலை செய்வது மட்டுமே பெண்களோட வேலை இல்லை அப்படிங்காங்க. ஆடவர்கள் நமக்கு அப்பணியில் ஏற்கும் என்றென்றும் நன்னாள் காண்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஜென்ஸும் லேடிஸும் ஒன்று போல சமையல் வேலைன்னா 2 பேரும் வேலைக்கு போகிறாங்கன்னா 2 பேரும் ஆளுக்கு பாதி வேலையை சலிப்பின்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சமைப்பது தாழ்வா இன்பம், சமைக்கின்றனர் சமையல் செய்வார் அப்படிங்கிறாங்க. சமைக்கிறது ஒரு தாழ்வான வேலை இல்லை, அது இன்பம்தான், அதை 2 பேருமே பிரித்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. உணவினை ஆக்கல் மட்கு உயிராக்கல் அன்றோ, வாழ்வு பணத்தால் அன்று வில்வாள் படையினால் காண்பதன்று, தணலினை அடுப்பில் இட்டு தாலியில் சுவையை இட்டே அணிந்திருந்திட்டார் உள்ளத்து அன்பிட்ட உணவால் வாழ்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா? உணவை சமைத்து தருவது உயிரை ஒரு சமையல் வைக்கிறது உயிரை உருவாக்குறது போன்றது. வாழ்க்கையில பொருள் செல்வத்தினால வீரத்தினால அமையாது. அதாவது ஒரு பொருள் செல்வமும் வீரமும் வாழ்க்கையாகாது. அடுப்புல நெருப்பு மூட்டி சமைச்சு அதை அன்போட பரிமாறுறதுல தான் இருக்கு, அதோட சந்தோஷமே அதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. தணல் அப்படின்னா நெருப்பு, தாலி அப்படின்னா சமைக்கும் கலன், அணித்துன்னா அருகில். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்க ஒண்ணா கடமை என்றும் சமைத்திடும் தொழிலே நல்ல தாய்மார்களுக்கே தக்கது என்றும் தமிழ் திருநாடு தன்னில் இருக்குமோ சட்டந்தன்னை இமைப்போதினில் நீக்கிவிட்டால் பெண்கல்வி வேண்டும் யாண்டும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, சமைக்கும் பணி மட்டும் பெண்களுக்கு தவிர்க்க முடியாத கடமை இல்லை. அப்பணி நல்ல தாய்மார்களுக்கே உரியது தான். ஆனா தமிழ் திருநாட்டில் இருக்கின்ற வழக்கத்தை
பெண்கள் மட்டும்தான் சமையல் செய்யணும் அப்படிங்கிற வழக்கத்தை வந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு எப்போதுமே கல்வி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தவிர்க்க ஒணானா தவிர்க்க இயலாத, யாண்டும் அப்படின்னா எப்பொழுதும் அர்த்தம். இந்த யாண்டும்ங்கிறத வார்த்தையை பாருங்க, பார்த்து வச்சுக்கோங்க. இதை பல தடவை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டுட்டாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், நூல்வெளி பார்த்துருங்க. நூல்வெளி ஒன்னொன்றுக்கும் வித்தியாசம் படும்பா, கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருங்க. நூல்வெளி பாருங்கள். குடும்ப விளக்கு, குடும்ப உறவுகள் அன்பு எனும் நூலால் பிணைந்துள்ளதை உணர்த்துகிறது. இந்த குடும்ப விளக்கு அப்படிங்கிற நூல் எதை உணர்த்துதுன்னு கேட்டாங்கன்னா, குடும்ப உறவுகள் வந்து அன்பு எனும் நூலால் எப்படி பிணைஞ்சிருக்குங்கிறத உணர்த்துதுன்னு சொல்கிறாங்க. கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளிரும் என்பதை காட்டுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வி கற்ற பெண்களோட குடும்பம் தான் பல்கலைக்கழக மாதிரி மிளிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்பம் தொடங்கி உலகினை பேணுதல் வரை நம் பணிகளை சிறப்பாக செய்ய வேண்டும்ங்கிறாங்க. அதாவது பெண்கள் வந்து வேலைக்கு போனாலுமே குடும்பம் தொடங்கி உலகினை பேணும் வரைக்கும் பணியை வந்து சிறப்பாக செய்யணும்னு சொல்கிறாங்க. பெண் கல்வி வந்து முதன்மையானதும் இன்றியமையாததும் ஆகும்னு சொல்கிறாங்க. பெண்களுக்கு வந்து கொடுக்குற கல்வி தான் இன்றியமையாதது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குடும்ப விளக்கு வந்து 5 பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது. 2ஆம் பகுதியில் வந்து விருந்தோம்பல் தலைப்பில் வந்து தலைவியின் பேச்சில் வந்து இடம்பெற்றுள்ள கவிதைகள் வந்து பாடப்பகுதியாக இருக்குது அப்படிங்காங்க. இப்போ குடும்ப விளக்கு வந்து மொத்தம் எத்தனை பகுதின்னு கேட்டிங்கன்னா 5. அதில் எந்த பகுதி வந்து விருந்தோம்பலை பற்றி கூறுதுன்னா 2ஆம் பகுதி. அடுத்து பாரதிதாசனை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாரதிதாசன் இயற்பெயர் வந்து கனக சுப்புரத்தினம். பாரதியாரின் மீது கொண்ட ஈர்ப்பினால் பாரதியார்னு பேரை மாற்றிக்கிட்டாங்க. பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம் உள்ளிட்ட இவரது படைப்புகள். இவரது கவிதைகள் வந்து அனைத்தும் வந்து பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் என்ற பேரில் வந்து தொகுத்திருக்காங்க. இவர் வந்து பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த நூல்வெளியில் இவங்க எப்படி கொஸ்டின் மேக் பண்ணுவாங்கன்னு பாருங்கள். குடும்ப விளக்கு என்னும் நூல் வந்து எதை உணர்த்துதுன்னு சொல்கிறாங்கன்னா, குடும்ப உறவுகள் வந்து அன்பு என்னும் நூலால் பிணைக்கப்பட்டுள்ளதை உணர்த்துகிறதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க, குடும்ப விளக்கு வந்து எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டாங்கன்னா 5 பகுதிகள். அதில் வந்து விருந்தோம்பல் வந்து எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளதுன்னா 2ஆம் பகுதிகள். அப்புறம் பெண்கல்வி வந்து முதன்மையானதும் இன்றியமையாததும் அப்படிங்கிறது இந்த நூல்வெளியில் வந்து கொஸ்டின் மேக் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள், பாரதியார் பாவேந்தர் கவிமணியோட ஒரு பாடல் வரி கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. யூனிட் 7ல் பாரதியார் இல்லைப்பா, ஆனால் அவங்க வந்து யூனிட் 5ல் வந்துடுவாங்க. அதனால் நீங்கள் பாரதியாரை ஸ்கிப் பண்ணாதீங்க, அவரையும் சேர்த்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே போயிருங்க. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா பாரதி. மங்கையாராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மான்னு சொன்னது கவிமணி. பெண்கள் எனில் பேதை என்னும் எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்புடல் என்பது சரிப்படாதுன்னு கூறினது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள். அடுத்து பாருங்க, இசை அமுது அப்படிங்கிற லெசனும் பாரதிதாசன் அவர்களை பற்றினது தான்.